பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா மெரினா பீச் தான் போக போகிறோம். ஆமாம், மெரினா இப்போ தான் கலைவாணர் அரங்கத்தில் வந்து இந்த ஆக்டர்ஸ்லாம் கலாட்டா அவார்ட்ஸ் ஷோ நடந்துச்சு. அது முடிஞ்சுட்டு இப்போ வந்து அப்படியே பீச் போகலான்னு கிட்ட தான் ஒரு 10 மினிட்ஸ் சொன்னாங்க. ஸோ அப்படியே போயிட்டு புதுசாக ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க மெரினா பீச்சில். ஸோ பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. முக்கியமாக வந்து எனக்கு அங்கேருந்து வந்தது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஏன்னா 4 மணி வரை தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். சமந்தாவை பார்க்கணும். ரொம்ப சமந்தா வராங்க ஷோக்கு. சின்மயி மேம் வந்துட்டாங்க, சமந்தா வராங்க. சமந்தா இன்னும் வரல. ஸோ அவங்கள பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் வந்து அது முடியலை. டைம் எங்களுக்கு 4 மணி வரை தான். வந்து வேண்டாம்னு சொல்லி ஆமாம், சரி ஓகே. இன்னைக்கு வந்து vlog பார்த்தோம். வீடியோக்குள்ளே போகலாமா? போயிட்டு அங்கே போயிட்டு சொல்லலாம். போகலாமா? வந்தாச்சு. நல்லா இருக்கு. இங்க பாருங்களேன், அங்க தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஏதோ சம்திங் புதுசாக வந்திருக்கு. பார்ப்போம், போக போக என்ன புதுசாக இருக்குன்னு காட்டுறேன். வாவ், அங்கே பாருங்க, பக்கம் போய் பார்க்கலாம். நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். நாங்கள் காலையில் வந்து சாப்பிடவே இல்லை. பசிக்குது, சாப்பிட்லான்னா என் தம்பி ஒருத்தர் இருக்கான். நாங்கள் ஏதோ ஒரு ஸ்பாட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கலைவாணர் அரங்கத்தில் கலாட்டா ஷோக்காக வந்திருந்தோம். காலையில் சாப்பிடாம காலையிலே கிளம்பிட்டோம். இப்போ பீச்சுக்கு போய் சாப்பிட்லாம், பீச்சை பார்த்துட்டுன்னா இங்கேயும் லேட் பண்ணுறாங்க. தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ஏதோ ஸ்பாட் பார்த்துருக்காங்களாம். அங்கே பிடிச்ச ஸ்பாட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. திறந்துருக்காங்க. அந்த சைடு போகணுன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ஏன்னா பசிக்குது, சாப்பிட்டு போகலாம். பக்கத்தில் இருக்கிற கடையே நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ எத்தனை ஆர்டிஸ்ட் ஸ்பாட்டா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுது. ஆர்டி ஸ்பாட்டு. ரெண்டு ரைஸ் ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியுங்களா? வெயிட்டிங். நல்லா இருந்துச்சா? அது நீங்க நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். இப்போ அவங்க 2 பேருக்கும் இவங்க 2 பேருக்கும் இப்போ நூடுல்ஸ் வந்திருக்கு. சிக்கன் ரைஸ் வரல, வெயிட் பண்ணிட்டு அது எல்லாமே வந்தது. உங்களுக்கு நான் கம்மி வரப்போகுதுன்னு சொன்னேன்ல. இப்போ 3 பேருக்குமே பாருங்கக்கா. அதுதான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சுக்கு போகும்போது உங்களுக்கு திருப்பி வீடியோ. இப்போ வந்து மூங்கில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இது வந்து நசுவோட தம்பி. உன் பேர் என்ன தம்பி? பாப்கார்ன் மாதிரி ரியாஸ் கான். பேர் நிலா. ஆமா, இவர் பேர் நிலா. இவர் பேர் என்ன? என் பேர் தெரியாது. 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 தெரியாத ஒரு பர்சன் வந்துட்டு எங்க குரூப்ல சேர்ந்துருக்காங்க. ஆமா, தங்கச்சி. தங்கச்சி எட்டி பாரு. தங்கச்சி ஃபிளாக் காட்டு. அது என்னமோ ஃபிளாக் வச்சிருக்காங்க. இதுதான் ப்ளூ ஃபிளாகோட ஃபிளாகோ மேபி. ஆனா ப்ளூ கலர்லயே இல்லையே. ஏய், அதுல மீன் தானே போட்டிருக்கு. ஏய், ராஜராஜ சோழர்ல மீன், சேல சோழ பாண்டியத்துல யாருக்கு மீன் வரும்? பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. ஏய் ரச்சிதா, படிப்பாளி. ஸோ இதில் வந்துட்டு சேல சோழ பாண்டியத்தில் யாருக்கு மீன் வரும்னு சொல்லி கேட்போமா? ஏய், படிப்பாளி தானே நீ? முதல்ல படிப்பாளி தானே கேளு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத லூஸ். சேல சோழ பாண்டியருக்கு யாரோட ஃபிளாக்ல மீன் இருக்கும்? படிக்காத தற்குறிப்பேல. ஏய், சேல சோழ பாண்டியருக்கு யாரோட ஃபிளாக்ல மீன் இருக்கும்? சேல சோழ பாண்டியர். வில்லு ஒன்று. வில்லு வந்து ஒன்று, மீன் ஒன்று. மீன் யாருக்கு? பாண்டியனுக்கா? ஆமா, பொன்னியின் செல்வன் பாண்டியன் நம்ம பார்த்தோம்ல, அவனுக்கு தானே மீன் இருக்கும். ஸோ நாங்கள் படத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது வந்து பொன்னியின் செல்வனோட ஃபிளாக் தான். ட்ரௌசர் தான் போட்டிருக்கேன். வீடியோவில் சொல்லல. காட்டுக்கு நான் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் போர் அடிக்குது. அந்த அக்கா எங்க? நிலாக்கா தொலைச்சிட்டீங்களா? இதோ இந்த அக்கா எங்கெங்கயோ போறாங்க. திடீர்னு ஓடி வராங்க. ஸ்கூல் பார்க்க போன தண்ணியே இல்லைங்க. பசங்களை தானே பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைக்கா. பசங்க
கூட வர அப்போ ஆள் யாரோ ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க போல கரெக்ட். அக்கா அப்படியா கரெக்ட் பண்ணீங்களா? எங்க அண்ணன் அங்கே தான் இருக்காரு, இப்பதான் பேசிட்டு வந்த செமையா இருப்பாரு. சரி அண்ணனை கூட்டு குடிக்கிறியமா வேலை பார்த்து. ஆமாக்கா அவர்கிட்ட பைத்தியம் பார்க்கணுமா? இதோ பாருங்கள் கரெக்டா இருக்கா பைத்தியம். நாங்கள் பீச் போகிறோம். கொண்டை போட்டாச்சு. மழை தூருது. நிறைய பேர் அந்த சைடு ஒதுங்கிட்டாங்க. பட் நாங்கள் வந்து பீச் பார்த்தே ஆகணும் அப்படின்னு போகிறோம். பீச் பார்த்தே ஆகணுமா, தண்ணி பார்த்தே ஆகணும், ரெண்டு ஒன்று தான். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பார்த்தே ஆகணும்னு போயிட்டுருக்கோம். அழகாக இருக்குது மெரினா. நனையலான்னு டிசைட் பண்ணோம். நானும் நசீமா மட்டும் தான் நனையலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் சுஷ்மிதாலாம் வந்து வரல. பட் வந்து தண்ணி பார்க்க போகிறோன்னு சொன்ன உடனே அவளும் வந்துட்டா. ஆனால் இப்படி வரா, எப்படி வரா? தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். தண்ணிக்கிட்ட வந்தாச்சு. பாருங்க கிறுக்குத்தனம் வேலை பண்ணிட்டு இருக்கா அந்த அம்மா. பெரிய லம்பாடி பொம்பளையா இருக்கும். பாரு. ஸோ நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா மழையோட நான் பண்ணுற ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பராக இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு சூப்பர். கேமராவில் வந்து இது தண்ணி பட்டுருச்சு, அதனால சரி இப்போ தெரியும் நினைக்கிறேன். இப்போ கிளியராக தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் கத்துற? சூப்பர். செருப்புலாம் நாங்கள் வந்து அந்த ஒரு குச்சி தெரியுதா, அங்கேயே நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் வந்து மறுபடியும் தண்ணி ஆயிட்டு சரி நம்ம சரி நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்து மறுபடியும் உங்ககிட்ட வரோம். பை பாய். நாங்கள் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம். அந்த கேம் என்ன சொல்லலாம்னு வந்தோம். வா ரியாஸ் அப்துல் சுஷ்மிதா. ஆக்சுவலாக வந்து வேவ்ஸ் வரும் பொழுது காலில் படக்கூடாது, ஓகேவா? ஆமாம், அதான் கேம். அந்த வே 1 2 3. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? யாரோ பேக் அது. நம்ம பேக் அங்கே இருக்கு. ஓகே நாரவின் நான் அவுட்டு. நான் மறுபடியும் அவுட் நினைக்கிறேன். இல்லை அது அங்கே நின்றுச்சு. போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இந்த மாதிரி நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அப்புறமா வரேன். பை பாய். ஸோ கைஸ் நாங்கள் விளையாடி முடிச்சாச்சு. ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக எனக்கு நடந்துருச்சு. இவருக்கு அப்படிதான் நைட் ஆயிடுச்சு. அவ்வளோவா வரல. யாரு? ஸோ நாங்கள் போகும்போது அந்த சைடில் வெளிச்சத்துக்குள்ள வந்து நாங்கள் காட்டுறோம். என்ன? எஸ். இப்போ கேமராவும் தண்ணி பட்டு கேவலமாக இருக்குது. தொடச்சிட்டு எங்கள் கையெல்லாம் காயட்டும். தொடச்சோடனே மண்டையில் முடியல அது மாதிரி தெரியல. இன்னைக்கு வந்து பீச்செல்லாம் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்தாச்சு. ஸோ அப்புறம் அம்மா டயர்டாக இருக்கும். நாளைக்கு தண்ணியில் ஆட்டம், சரியான ஆட்டம். இன்னும் வந்து இந்த ஷூலாம் பார்த்தாலே ரொம்ப மண்ணாக இருக்குது. ஐயோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்லா போச்சு இன்னைக்கு. நினச்சி வந்தது ஒரு இடம், ஆனால் போயிட்டோம். அது ரொம்ப கம்மியாக தான் இருந்தோம். பீச் தான் கொஞ்சம் நிறைய நேரம் இல்லையா? ரியாஸ் தொலைஞ்சு போடா தேடி. ஆமாம், இந்த பையன் வந்து தொலைஞ்சு போயிட்டான். ஸோ அவன்கிட்ட ஃபோனும் இல்லை. அவன்கிட்ட எங்கே இருக்கான்னு தெரியல. அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணான். ஸ்கூலில் இருந்திருக்கு, அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கான். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த குட்டி vlogனு சொல்லி எவ்வளோ நேரம் வரும்னு தெரில. ஸோ இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் இந்த குட்டியோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம